ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியே கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இந்த 15க்கு அப்புறமா எப்படிலாம் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, குறிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே சிறப்பானது தாங்க. ஒவ்வொரு மாதத்துக்குமே தனித்துவமான சிறப்புகளும் தன்மைகளும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகையை முடித்து மார்கழி நெருங்கிட்டோம். ஸோ மார்கழி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த மார்கழி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நம்ம ஆண்டினுடைய இறுதிக்கே வந்துடுவோம். ஸோ டிசம்பர் 15க்கு அப்புறமா தான் மார்கழி பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதனுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த டிசம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாமே எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளை பொறுத்தது தாங்க. முழுக்க இது நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. இதில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கான தன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் இருக்கும். ஸோ அப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாற்றங்களானது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களாக இருக்க போகுது அப்படின்றத தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்பட்டது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனாலையும் சுக்கிரனாலையும் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து தான் இந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரு ஆல்ரெடி வக்ரம் அடைந்துட்டார். இன்னும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு குரு வகரத்தில் தான் இருக்க போகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் தான் உருவாகியிருக்கு. அதாவது தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. அதே போல் சனியினுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும். அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதுவும் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால், முட்டி, பாதம் இது சம்மந்தமான பிரச்சனை, தலைவலி, கண் தொடர்பான பிரச்சனைகள், உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் ஏற்படுறது, கோபம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, முக்கியமாக உங்கள் அம்மாவினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் எப்போவோ ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பீங்க. அந்த தவறை எப்போ போய் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை நினச்சி கவலைப்படுறது, வருத்தப்படுறது, இந்த மாதிரி தப்பை நானாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். குறிப்பாக இந்த சமயத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை தனுசு ராசிக்காரங்க கணவனாக இருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, மனைவியாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் எப்படி நல்லா இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கான விஷயங்களையும் பாருங்கள். உணவு விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கடைப்பிடிக்க பாருங்கள். உத்தியோகம், வியாபாரம் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு என்னதான் வச்சு செஞ்சாலுமே கூட குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தாங்க தயாராக இருக்கிறாரு. குருவின் மூலமாக உங்களுக்கு நிறைய யோகங்களானது ஏற்படுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு, இன்னுமா எங்களை பாடாப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரம் நெருங்கிட்டார். ஸோ புதிய வருடம் பிறந்துச்சு அப்படின்னா சனி பகவான் முழுமையாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படின்றப்போ போகிற போக்கில் கொஞ்சம் காட்டி விட்டு தான் போவார். கொஞ்சம் எல்லாம் பார்த்து உஷாராக தான் இருந்துக்கணும், வேறு வழி கிடையாது. பயணங்களால் நிறைய ஆதாயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் தனுசு ராசிக்காரருக்கு கண்டிப்பாக ட்ராவலில் இருப்பீங்க.
உங்களுக்கு பிடித்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. இந்த எதன் மூலமாக மாற்றங்கள் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். புதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய ஹோட்டல்களில் தங்குறது, அதாவது டூர் போகிறது, ஹோட்டலில் போய் ரூம் எடுத்துருக்கிறது, இல்லைன்னா மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா போகிறது, கோவிலுக்கு போகிறது, ஆன்மீக பயணம் எடுக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான இடத்துல பிடித்தமான நபரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெளியூர், வெளிநாடு, இன்ப சுற்றுலா போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. குறிப்பாக இந்த டைமில் எவ்வளவு விஷயங்கள் செய்தாலுமே கூட தான தர்மங்களும் செய்யுங்க. உங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க, உங்களுடைய கைகளால் செய்யுங்க. இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதாவது சனீஸ்வர பகவான் நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் பலன்களை கொடுப்பாரு. நீங்களும் வந்து நல்லதே செய்யுங்க, அவரும் உங்களுக்கு நல்லதே செய்வார். இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதுமே கவனம் வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் தான் பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதை தாண்டி அவர் பெருசாக எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார், உங்களை நல்வழி தான் படுத்துவார். ஆனால் ஆரோக்கியத்தில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டி விட்டு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம், ப்ரெஷரு, டென்ஷன், கோபம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கோபத்தை வந்து தவிர்த்தே ஆகணும். இந்த கோபத்தால் எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. விட்டு கொடுத்து போங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க. சந்தோஷம், பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80% நல்லா தான் இருக்குது. ஆனாலுமே கூட அந்த 20% கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது. அந்த பாதிப்புகள் என்னென்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ ஜனனகால ஜாதகம் அப்படின்றது இருக்கக்கூடியவங்க ஓகே, இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் அந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பாருங்கள். ஏன்னா புதிய வருடம் பிறக்க இருக்குது. ஸோ புத்தாண்டு எப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஒருவேளை இந்த ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருடத்தில் எவ்வளோ நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும், எவ்வளோ நாள் உங்களுக்கு கெட்டது நடக்கும், என்னெல்லாம் வர இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வருடம் முழுக்க நீங்கள் உஷாராக இருந்துக்கலாம். எந்தெந்த மாதம்லாம் நமக்கு வந்து ஆபத்து இருக்கோ அதெல்லாம் வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அர்த்தாஷ்டம சனியும் இப்போ முடிய போகுது. சனி பகவான் முழுமையாக உங்கள் ராசியை விட்டு விலக போகிறாரு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுப்பாரு. உங்களுடைய ராசி அதிபதியும் கூட குரு தான். ஸோ அதனால் குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எப்போதுமே சரி, நீங்கள் வியாழக்கிழமைன்னா குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் கொடுங்க. உங்களுடைய கைகளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களாக பார்த்து கொடுங்க. இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. இல்லாதவர்களுக்கு கொடுங்க, முடியாதவர்களுக்கு கொடுங்க. அவங்க மூலியமாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா தானத்தில் எல்லா தானங்களை விட சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை நம்ம பசி ஆத்துறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ தான் நமக்கு காசு பணம் இருந்தாலுமே கூட நம்மளுடைய சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு அளவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய கைகளால் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் வந்து கழிக்கப்படும், குறைக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய ஆசையும் கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாத்துடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து விலகும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலுமே கூட தலைக்கு வந்தது தலைபாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சக்தி உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும். நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துலேயே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அடுத்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு
நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு இந்த 2026 இருக்க போகுது அப்படின்றத இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம பார்த்துடுவோம். ஸோ ஏன்னா நம்மளுடைய சேனலில் அடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம ஆன்மீக ரீதியாக தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆன்மீக ரீதியாக ஜோதிடத்தின் மூலமாக மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இதை மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.